வணக்கம் ஆனந்தி. அதிமுகவின் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி தொடர புதிய அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் தற்பொழுது வெளிப்படையான பிளவாக மாறியுள்ளது. குறிப்பாக அரசியல் வட்டாரங்கள் இது பேசப்பட்டும் வருகிறது. குறிப்பாக கட்சியின் தலைமையில் மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக அதிமுகவின் இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடுகள் நிலவி வருகிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ள 17 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்படி சட்டப்பேரவையில் அதிமுக எதிர்க்கட்சி சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தொடர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் சட்டமன்ற பேரவை செயலாளர் மற்றும் தற்காலிக சபாநாயகரிடம் நேரில் சந்தித்து தனியாக கடிதம் வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கடிதத்தில் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் கருத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவும் தலைவராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தரப்பின் அதிகாரப்பூர்வ தலைவராக அவர் அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி குழப்பம் காரணமாக கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் 17 எம்எல்ஏக்கள் எடுத்துள்ள இந்த முடிவு அரசியல் அரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக இதனால் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன, மற்ற அணியின் நடவடிக்கை என்னவாக இருக்கும், சட்டப்பேரவை நிர்வாகம் என்ன முடிவு எடுக்கும் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்கள் தற்போது எதிர்பார்ப்பானது அதிகரித்து வருகிறது. ஆனந்தி.